ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவனுடைய வாழ்க்கையில பல மடங்கு, 100 மடங்கு, அநேகம் மடங்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகுதான் சில போராட்டமே வரும் நம்ம வாழ்க்கையில. இல்ல, அவனை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கு 13ஆம் வசனத்துல, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். உன் தலையில நீயே கையை வை. நீ ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஜனமாய் நீ இருப்பாய். ஆண்டவனை ஆசீர்வதித்தால் அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். நடந்தது என்ன? அவன் வெட்டிய துறவுகள் எல்லாம் தூர்த்து போட்டார்கள். அவன் வெற்ற இடத்துல எல்லாம் மண்ணள்ளி போட்டாங்க. ஈசாக்க வாழ விடாம ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன பண்ணுச்சு? தடுத்து கொண்டே இருந்தது. அவன் வாழக்கூடாது, அவன் நல்லா இருக்க கூடாது, அவன் மண்ணா போகணும். மண்ணை போடுறது என்னங்க? உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறது. செய்வன பண்றவன், மந்திரம் பண்றவன், என்ன குறி சொல்றவன் என்ன பண்றான் தெரியுமா? உன் காலடி மண் எடுத்துட்டு போய் என்ன செய்யறான்? வைக்கிறான். அப்படின்னு சொல்லுங்களேன். என்ன காரணம்? அந்த மண்ணில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் இல்ல, உன்னுடைய மண்ணில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பொல்லாத மண்ணள்ளி போட்டு தூர்த்து போட நினைக்கிறான். உன்னுடைய நீர் ஊற்று, உன்னுடைய ஆசீர்வாதமான நீர் ஊற்ற தடுக்க நினைக்கிறான். உன்னுடைய வளர்ச்சியை அழிக்க நினைக்கிறான். உன்னுடைய வாழ்வாதாரத்தை டோட்டலா டெமாலிஷ் பண்ண நினைக்கிறான். உன்னுடைய முன்னேற்றத்தை கெடுக்க நினைக்கிறான். ஆனால் ஈசாக்கு ஏசேக்கை பார்த்தான். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சித்னாவையும் பார்த்தான். ஆனால் இவர்கள் ஏசேக்கை பார்க்கும் போதும் மண்ணை போட்டாங்க, சித்னாவை பார்க்கும் போதும் மண்ணை போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கிறதினால் கொஞ்ச நாட்களிலே அவன் ரெகபோத்தையும் பார்க்க கர்த்தர் உதவினார்.